ஓகே, ஃபோக்கஸ் ஆச்சா? ஸோ இது என்னன்னா, நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் வீடியோ எடுக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை வரும். இப்போ நான் கேமராவை பார்த்து பேசுகிறேன்னா எங்கே பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. இங்கே தான் கேமரா இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சியாக இல்லாத போது வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது கூட தெரியாத மாதிரி ஆகி போயிடும். அப்படிதான் நம்ம பொழப்பும் ஆகிப்போச்சு. கடந்த ஒரு வருஷத்துல ஒரு 3-4 வீடியோ தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். நிறைய முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருந்துச்சு. அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேச போற வீடியோ எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நீங்க வீடியோவோட எண்டில் தெரிஞ்சுக்குவீங்க. ஐ மீன் எல்லாரும் சொல்ற மாதிரி கடைசியா ஒரு கண்டென்ட் ஒரு நிமிஷம் மட்டும் பேசுறது கிடையாது. பேசும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால இதுதான் தலைப்பு, இதுல தான் பேச போறோம் அப்படிங்கிற மைண்ட்லாம் இல்லாம அப்படியே ரேண்டமா பார்த்துட்டு வாங்க. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல தீர்ப்பு வந்துச்சு. என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் சமயத்துல ஒரு பப்ளிக் கேதரிங் நடந்துச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பத்தி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. கொரோனாவை பரப்புறதுக்காக திட்டமிட்டு இஸ்லாமியர்களால் இந்த பப்ளிக் கேதரிங் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு. ஏன்னா அதுல இந்த இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு மத போதகருக்கு COVID-19 இருந்தது உறுதி செய்யப்பட்டுச்சு. ஸோ இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசானுச்சு. பார்த்தா ஒரு தட்டுல அவங்க இப்படி வலிச்சு இப்படி சாப்பிட்றது, இதெல்லாம் இவங்க திட்டமிட்டே பரப்புறாங்க அப்படின்னு பல கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் உருவானுச்சு. ஸோ கோவிட்னால இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் முடிச்சு வச்சாங்க. இதுக்கு ஆதாரத்தை சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தப்லீக் ஜமாத்துல இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்கல இருந்து மொத்தமா அந்த ரெஜிஸ்டர் எடுத்து அதுல யார் யாரெல்லாம் கண்ணில் மாட்டுறாங்களோ எல்லார் மேலேயும் ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கு மேல பல கான்ஸ்பிரசி எல்லாம் சேர்த்து கோவிட் பரவுனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்தே நம்ம பாஜக அரசும் சரி, நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட சாட்சியங்களும் சரி, இப்படித்தான் ஒரு ஜோடிச்ச வழக்கை கொண்டு போய் நிறுத்தினாங்க. அந்த வழக்குல தான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு. என்ன தீர்ப்பு வந்துச்சு? நீங்க வச்ச அக்யூசேஷன் எல்லாமே பேஸ்லெஸ்ஸா இருக்கு, நேரடியா ஆதாரமும் கொடுக்கல, இத்தனை வருஷமா வேஸ்டா இழுக்கடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் இருந்து 75க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை நீதிமன்றம் விடுவிச்சிருக்கு. இது முதல் விஷயம். சரிப்பா, எதுக்கு இதை சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டாவதா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இன்னைக்கா நேத்தான்னு தெரியல, இன்னைக்கு தான் நான் நியூஸ்ல பார்த்தேன். என்ன தீர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2006ல் மும்பை குண்டுவெடிப்பு, தொடர்ச்சியாக 7 இடங்களில் குண்டு வெடிச்சு கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிருந்தாங்க. அந்த குண்டுவெடிப்பின் காரணமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். இன்னும் நிறைய பேர் காயமுற்று இருந்தாங்க. இதில் ஒரு 12 பேர் மேல, 12 இஸ்லாமியர்கள் மேல கேஸ் போடப்பட்டிருந்துச்சு. அதுல 5 பேருக்கு ஆயுள் தூக்கு தண்டனை, 7 பேருக்கு ஆயுள் தண்டனை நினைக்கிறேன். தொடர்ச்சியா கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதன் பின்னணியில இப்போ இருக்க தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 12 பேர் மேல வைக்கப்பட்ட ஆர்குமெண்ட்ஸும் பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட்ஸா இருக்கு, பேஸ்லெஸ் அக்யூசேஷன்ஸா இருக்கு. தேவையான ஆதாரங்களை அரசு தரப்பும் காவல்துறையும் கொடுக்க தவறிட்டாங்க. அதனால இவங்க 12 பேரையும் இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. சரி, இந்த 2 கேஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒரு ஒற்றுமை இல்ல, சில ஒற்றுமைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த 2 கேஸ்லயும் குற்றவாளிகளாக முன்னிறுத்தப்பட்டவர்கள் யாரு? இஸ்லாமியர்கள். ஏதாவது ஒரு கேஸ்ல பொதுவாகவே எப்படி நடக்கும்னா, அதுல இஸ்லாமியர்களோட பங்கு இருக்கு, இஸ்லாமிய பெயர் வச்சு யாராவது இருந்தாங்கன்னா அது பயங்கரமா காட்டுத்தீயா பரவும். ஸோ இப்படியான ஒரு ப்ராபகண்டாவுக்கு ரைட் விங்ஸ் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும், வலதுசாரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மனநிலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண பொதுமக்கள் கிட்டையும் இஸ்லாமியர்கள் மீது ஒரு ஒவ்வாமை இருக்கும். அந்த ஒவ்வாமை தொடர்ச்சியா வளர்த்தெடுக்கப்பட்டது, அரசியலால் தான் வளர்த்தெடுக்கப்பட்டது, வலதுசாரிகளால் தான் வளர்த்தெடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கும் இஸ்லாமியர்கள்னாவே ஒரு சாதாரணமா பிற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுற அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த ப்ராபகண்டாவை இன்னைக்கும் தொடர்ச்சியா காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் தொடர்ச்சியாக RSS மாதிரியான வலதுசாரி அமைப்புகளோ பாஜக அரசோ தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே தான் இருக்கு. சரி, என்னப்பா இப்ப இஸ்லாமியர்கள் எல்லாம் நல்லவர்கள், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளே இல்லைன்னு சொல்ல போறியா வழக்கம் போல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இது 2 விஷயம். மூணாவதா ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். தர்மஸ்தலா, ஸோ தட்சிண கன்னடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப பரம்பரைக்கு சொந்தமான ஒரு கோவில். அதுல பாத்தீங்கன்னா, இப்ப வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் இப்போ பொறுப்பாளராக இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம்னு நினைக்கிறேன்.
50 ஒரு அதான் 65 என்னமோ பிறந்திருக்காப்புல. 18-20 வயசுல அவருக்கு அந்த பொறுப்பை வந்து தலைமுறையா வாங்கிறாரு. ஸோ அவங்களோட கோவில் மஞ்சுநாதர் கோயில்னு சொல்றாங்க, சைவ கோயில். கிட்டத்தட்ட இங்க எப்படி யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு தனியா வந்து ஆதியோகின்னு ஒரு கோயில் வச்சிருக்காரு இல்லையா, தனிப்பட்ட முறையில, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல கடந்த ஒரு 90-95க்கு அப்புறம் இருந்தே நிறைய அக்யூசேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. குறிப்பா 2021 எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அங்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அக்யூசேஷன் கொண்டு வைக்கப்பட்டுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல வேலை செய்த தூய்மை பணியாளர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 90களோட பிற்பகுதியிலிருந்து 2014 வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட உடல்களை அவரே வந்து அடக்கம் செய்ததா சொல்லியிருக்காரு. அந்த உடல்கள் எல்லாம் யாரோடதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இளம் பெண்கள், மைனர் பெண்கள், அப்புறம் வந்து இளம் மாணவர்கள், ஆண்களுடைய சடலம், இப்படியான சடலங்கள் எல்லாம் நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அதுல வந்து கொடூரம் என்னன்னா, மைனர் பெண்கள் பலர் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு செய்யப்பட்டிருக்காங்க. சில பெண்களின் மீது முகம் வந்து ஆசிட் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆண்களோட வாய் கட்டப்பட்டு மூச்சு திணறலுக்கு உட்படுத்தப்பட்டு சாவடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் அந்த தூய்மை பணியாளர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. கர்நாடக அரசும் வந்து பெருசா வந்து அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுத்த மாதிரி தெரியல. இப்போ வந்து சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரிக்கிறதுக்காக கர்நாடகா சிஎம் வந்து உருவாக்கி இருக்காரு. ஸோ அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்குமான செய்தி. இதுல கூடுதலான முதன்மையான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2021-22 தான் அந்த வீரேந்திர ஹெக்டே மாநிலங்களவை எம்பி ஆனாரு. மோடி எல்லாம் வந்து பயங்கரமா அதை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அவரை பாருங்க, மஞ்சுநாதர் கோயிலுக்கு வந்து எவ்வளவு சேவை செய்யறாரு, இவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, இவர் ஐயர் மிகவும் நல்லவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பயங்கரமா புகழ்ந்தெல்லாம் தள்ளியிருக்காப்புல. ஸோ இப்படியான வலதுசாரிகளின் பெரும் ஆதரவு பெற்ற ஒரு ஆளாக இவர் இருக்கிறாரு. ஸோ இதன் காரணமோ என்னவோ தெரியல, தொடர்ச்சியா வந்து இந்த கேசஸ்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே மூவ் ஆக மாட்டேங்குது. இதுல என்ன கொடுமைன்னா, சிபிஐல இருந்து ரிட்டையர் ஆன ஒரு பெண்மணி சுஜாதா பட்டுன்னு நினைக்கிறேன், சுஜாதா பட், அவங்களோட பொண்ணு அனன்யா பட் வந்து ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி காணா போயிருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போனவங்க காணா போயிருக்காங்க. அங்க போய் இவங்க முறையீடு செஞ்சப்ப வந்து இவங்களை அடிச்சு காயம்லாம் படுத்திருக்காங்க. போலீஸ்லயும் வந்து கேஸா எடுத்துட்டு போல. ஸோ பல அரசியல் பிரமுகர்கள் இந்த கோயிலுக்கு வந்து சாதகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்ப வந்து நாம இந்த வீடியோ எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். எஸ், இந்த 3 விஷயத்தையும் எடுத்துக்குவோம். இந்த தர்மஸ்தலா கோயிலை பத்தி இந்த கேஸ் வந்து தொடர்ச்சியா இப்ப சமீப ஒரு வார காலமா பேச பொருளாவே இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதை பத்தின விஷயங்கள் தெரிய வந்திருக்கும்? இதை விடுங்க, நான் முதல் 2 சொன்னேன் இல்லையா, அந்த 2 கேஸ்லயும் தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா, அவங்க நிரபராதின்னு சொல்லி. அதை பத்தி உங்களுக்கு உங்க நாலேஜுக்கு எவ்வளவு பேருக்கு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரொம்ப சொற்பமான நபர்களை தான் நான் சொன்ன 3 செய்தியுமே சென்றடைஞ்சிருக்கும், நியூஸ் சேனல் சொல்லியா, சோசியல் மீடியா வழியா. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இது தற்செயல் கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர ஒரு விஷயம். என்னன்னா, இஸ்லாமியர்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய் அப்படின்னும் அவங்க நிரபராதின்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு எளிதா பரவாது. எதோட கம்பேர் பண்ணும்போதுன்னா, ஏதோ ஒரு குற்ற வழக்குல யாரோ ஒரு இஸ்லாமியர் ஒரு விஷயத்த செஞ்சுட்டாருன்னா அது நாடு முழுக்க பயங்கரமா காட்டுத்தீயா பரப்பப்படும். அதோட கம்பேர் பண்ணும்போது இப்படியான பொய் வழக்குகளில் இருந்து இஸ்லாமியர்கள் விடுவிக்கப்பட்ட செய்தி வந்து பெருசா செய்தி ஆகாது. இரண்டாவதாக, இந்த மஞ்சுநாத் கோயில் மாதிரியான இவ்வளவு பெரிய அநீதி அக்கிரமம் நடந்த விஷயங்கள் வந்து பெரிய பேசுபொருளே ஆகாது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எது பேசுபொருளாக ஆக வேண்டும் என்பதை வலதுசாரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் எப்படி இயங்கணுங்கிறதோ அல்லது வந்து சமூக வலைதளங்களோட கட்டுப்பாடோ எல்லாமே நேரடியாக வலதுசாரிகள் கையில் இருக்கு. அப்ப இந்த கட்டுப்பாடு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்களோ நானோ யாரை பத்தி என்ன நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராபகண்டாவை வந்து உருவாக்கும். ஒருத்தரை கெட்டவன்னு காட்டணும்னு நினைச்சா அதுக்கு வந்து இறங்கி வேலை செய்வாங்க. அதே மாதிரி இன்னொருத்தரை நல்லவன்னு காட்டணும்னாலும் இறங்கி வேலை செய்வாங்க. அப்ப வலதுசாரிகள் என்னவாக யாரை காட்ட நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து இங்க வந்து நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம மேற்கொண்டு பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ பீயிங் முஸ்லீம் இஸ் நாட் அன் ஈஸி. ஏன்னா இங்க இஸ்லாமியராக இருத்தலே சிக்கலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பலமுறை பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஈஸியா ஒரு ப்ராபகண்டா பரவிடும். உதாரணத்துக்கு இப்ப பெஹல்காம்ல நடந்த அட்டாக் இருக்கு இல்லையா, அந்த அட்டாக்கை ஒட்டி ரொம்ப விளையாட்டு போக்குல நண்பர்களுக்கிடையே
ஒரு இஸ்லாமியனை நோக்கி நீங்க தீவிரவாதின்னு நம்ம நண்பர்களாலே கை காட்ட முடியுது. அது காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. நம்ம மனசுல வந்து இஸ்லாமியர்கள்னாவே இப்படி அப்படின்னு சொல்லி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படுற கேள்விகள்ல யார் தீவிரவாதி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பிசிக்கலா ஒரு உருவம் கொடுப்பாங்க இல்லையா, அதுல வந்து தொப்பி தாடி வச்ச புகைப்படம் கொடுக்குறாங்க. குழந்தைகளோட மனசுலயே யார் தீவிரவாதி அப்படிங்கிறதுலையும் யார் மோசமானவர்கள் அப்படிங்கிறதுலையும் வந்து இப்படியான ஒரு செட்டப் உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்க இஸ்லாமியர்களின் மீது இயல்பாவே வந்து ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துற விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கோரா பேசியிருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இஸ்லாமியரை பார்த்தா என்னென்ன தோணும்? அந்த தோன்ற எல்லா விஷயமுமே வந்து இங்க வந்து ஒரு ப்ராபகண்டாவை உருவாக்கி இருக்கு. ஜெய்பீம் படத்துல கூட ஒரு டயலாக் வரும். ஒருத்தன் வந்து தப்பு பண்ணியிருப்பான், அவன் வந்து அந்த காஸ்ட் அவங்கள பூரா வந்து திருடனாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். அதுக்கு சூர்யா கூட சொல்லியிருப்பாரு, திருடனும் கொள்ளக்காரனும் வந்து எல்லா சாதியிலையும் இருக்கான், என் ஓன் சாதியிலே என் சாதியிலே இல்லையா, ஒரு சாதியை மட்டும் நீ எப்படி காயின் பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் போகும். இதே விஷயம்தான். ஸோ இங்க வந்து தீவிரவாத செயல்கள்லையும் பயங்கரவாத செயல்கள்லையும் ஈடுபடக்கூடியவர்கள் பயங்கரவாதிகள் தான். அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளமே தவிர இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், இந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து நாட்டுக்கு விரோதமா இருப்பாங்க, பொதுமக்களை கொல்லுவாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது இல்லையா. அது எந்த மதத்திற்கு எதிராக, எந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எதிராக செய்தாலும் அது தவறுதான். ஸோ நம்ம இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் ஆனாலும் அவங்க வந்து இந்த விஷயத்துல இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்க மைண்டுக்கு டக்குன்னு சில விஷயங்கள் வரும் இல்லையா, அதோட சில விஷயங்களை நான் தரேன். என்னன்னா, எங்கேயாவது வந்து ஒரு வழிபாட்டு தலம், அது கோயிலா இருக்கலாம், மசூதியா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி அந்த சமயத்தரை நிக்க வச்சுக்கிட்டு உள்ள ஏறி அந்த பில்டிங்கை ஒட்டு மொத்தமா இடிச்சு தரைமட்டமாக்கினா அது நியாயம்னு ஏத்துக்குவீங்களா நீங்க? ஒருத்தர் அவருக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக நீ எப்பறம் அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கொலை செஞ்சா நீங்க நியாயம்னு ஏத்துக்குவீங்களா? ஒரு கலவரத்தின் போது இஸ்லாமியராக ஒரு பெண் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் அவங்க வயிற்றுல இருந்த குழந்தைய கருவறுத்து அவங்க குடும்பத்தில் இருந்த எல்லாரையும் அடிச்சு சாவடிச்சு அவங்கள கூட்டாக பாலியல் வன்புணர்வு செய்யறது சரின்னு நீங்க ஏத்துக்குவீங்களா? இதெல்லாம் இங்கே இஸ்லாமியர்களுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய கொடுமைகள். இன்னும் வந்து அவங்களோட இருத்தலை சிக்கலாக்குற மாதிரி அவங்க குடியுரிமை சட்டம் வந்து புதுசா பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு. இதுல வந்து இந்துக்களுக்கு விதிவிலக்கு அளிப்பாங்களாம், ஆனா இஸ்லாமியர்களுக்கு விதிவிலக்கு கிடையாதாம். இலங்கை தமிழர்களுக்கும் விதிவிலக்கு கிடையாது, அவங்களும் வந்து வந்தேரிகள் தான் பாஜக அரசை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி வந்து இங்கே இஸ்லாமியர்களை வேறுபடுத்தி அவங்களுக்கு வந்து இருக்கிற சாதாரண விஷயங்களையும் கடினமாக்கி இங்க ஒரு செட்டப் உருவாகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா உருவாகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வலதுசாரிகள் மதத்தை வைத்து அரசியல் செய்யறாங்க இல்லையா, அது உண்மையிலேயே மதத்தை காப்பாத்துறதுக்காகவோ கடவுளை காப்பாத்துறதுக்காக எல்லாம் கிடையாதுங்க. மதம் அப்படிங்கிறது இங்க வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கு. அதை வைத்து அம்பானி, அதானி, சிங்கானியா மாதிரியான பெரும் முதலாளிகளுக்கு சேவை செய்யறது தான் இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசின் நோக்கமா இருக்கு. ஸோ இந்த பின்னணியில இருந்து நீங்க வந்து இங்க இஸ்லாமியர்களை எப்படி பார்க்கணும், இங்க இஸ்லாமியர்களின் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகளையும் அவங்க மீது பரப்பப்படும் செய்திகளை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க தான் யோசிக்கணும். இதுல வந்து எதுவும் டீச் பண்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது வரைக்கும் நான் பேசின விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லப்பா நீ சொல்றது தப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உண்மையாலுமே கண்டென்ட் இருந்துச்சுன்னா, இந்த ஃபேக் ஐடியில எல்லாம் வந்து டேய் நீ இந்த ஆன்டி இண்டியன்றா, நீ இந்த இந்துக்களோட விரோதிடா அப்படின்லாம் சம்மந்தம் இல்லாம கமெண்ட் போடாம உண்மையாலுமே லாஜிக்கலா உங்கள்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ ஒரு மாதிரி லேக் இல்லாம கொண்டு போயாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேப் இல்லையா, அதனால கொஞ்சம் பெரிய வீடியோவே வந்திருக்கும். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் வேற ஒரு விஷயத்தோட சந்திக்கலாம். பை.